மதுரை விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸ் தினமும் விமான சேவை வழங்கி வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் வடக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு மத்திய கடற்கரையில் புயல் கடப்பதால் மேலும் ரீமர் புயல் தீவிரமாக வலுப்பெற்றுள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் மதுரையில் இருந்து 12 மணிக்கு துபாய் செல்வதற்காக 70 பயணிகளுடன் புறப்பட வேண்டிய ஸ்பைஸ்ஜெட் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் அவதியடைந்த விமான பயணிகள் நிர்வாக அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பயணிகளின் வாக்குவாதத்தினால் பயணிகளின் பயண திட்டத்தை நாளை அல்லது நாளை மறுநாள் மாற்றம் செய்து தருவதாக அறிவித்துள்ளனர். விருத்தாசலத்தில் எலிபேஸ்டை டூத் பேஸ்ட் என நினைத்து பல் துலக்கிய சிறார்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ளது கொட்டாரக்குப்பம் கிராமம். இந்த பகுதியில் வசித்து வரும் சிறுவன் ஒருவன் தனது 3 வயது அக்காள் மற்றும் உறவினர் வீட்டு பெண் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது வீட்டில் இருந்த எலிபேஸ்டை டூத் பேஸ்ட் என நினைத்து 4 சிறார்களும் பல் துளைத்துள்ளனர். உடனடியாக பெற்றோர் இதை கவனித்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் 4 சிறார்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எலிபேஸ்டை டூத் பேஸ்ட் என நினைத்து சிறார்கள் பல் துளக்கிய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அழகேசன் நகர் ஆர்வி தெருவில் தனியாக வீடு எடுத்து கஞ்சா மொத்தமாக கடத்தி வந்து பதுக்கி வைத்து வியாபாரம் செய்து வந்த மதுராந்தகம் அடுத்த சரவம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அருள்குமார் என்பவரை செங்கல்பட்டு தாலுகா போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு திருமணி பகுதியில் கஞ்சா அடித்துக் கொண்டிருந்த ஒரு நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் கொடுத்த தகவலின் பெயரில் அழகேசன் நகர் பகுதியில் பதுங்கி இருந்து மொத்தமாக வியாபாரம் செய்து வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரிடமிருந்து 9 கிலோ கஞ்சா மற்றும் எடை போடும் இயந்திரம் மற்றும் இருசக்கர வாகனம், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்த செங்கல்பட்டு போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போலீசாரால் கைப்பற்ற கஞ்சாவின் மதிப்பு 5 லட்சம் ரூபாய் என போலீசார் மதிப்பீடு செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள குறும்பாலூர் வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக பெரிய பெரிய சின்டெக்ஸ் டேங்கில் சாராய ஊரல் பதுக்கி வைத்திருப்பதாக கள்ளக்குறிச்சி போலீஸ் சூப்பரண்டு சமயசிங் மீனாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் தனிப்படை போலீசார் கல்வராயன் மலை குறும்பலூர் வனப்பகுதியில் தீவிர சாராய ரெய்டில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு 500 லிட்டர் பிடிக்கக்கூடிய 6 சின்டெக்ஸ் டேங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3000 லிட்டர் சாராய ஊரலை போலீசார் கண்டுபிடித்து சம்பவ இடத்திலேயே கொட்டி அழித்தனர். தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கடந்த சில நாட்களாக மழை காரணமாக தொடர்ந்து உயர்ந்து வந்துள்ளது. 142 அடி கொண்ட முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் தற்போது 118.50 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து 2350 கன அடியாகவும் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 100 கன அடியாகவும் இருக்கிறது. மேலும் அணையின் இருப்பு 2085 கன அடியாக இருந்து வருகிறது. கடந்த ஒரு வார காலத்தில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக 2 அடிக்கு மேல் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மேலும் மழை தொடர்ந்து பெய்து வந்தால் நீர்வரத்து அதிகரித்து விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.